நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு ஃபஸ்ட்டு சண்டேவான இன்னைக்கு சென்னை சிட்டியில் புக்கிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிலீஸ் ஆன டே 4 இன்னைக்கு சென்னை சிட்டியில் மட்டும் டோட்டலாக 932 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 664 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் 78 ஷோஸ் சோல்ட் அவுட்டும் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸான்னு கேட்டிங்கன்னா, ஷோ கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் கூட 900 ஷோஸுக்கு மேலே தொடர்ச்சியாக 4 நாள் போனதே கிடையாது. ஸோ ஜனநாயகன் மட்டும்தான் போயிருக்கு. அதுலேயும் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த அப்கமிங் டேஸில் எந்த படம் இந்த மாதிரி ஒரு ஷோ கவுண்டை ரீச் பண்ணுன்னு தெரியல. ஆனால் அதை தாண்டி ஃபாஸ்ட்டு ஃபீலிங் பார்த்தோம்னா அதுவும் பார்த்தோம்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோல்ட் அவுட் தான் பிரச்சனை. ஏன்னா சோல்ட் அவுட்னால் ரொம்ப கம்மியாக இருக்குது. 74 ஷோஸ் தான். இதே டயத்துக்கு தளபதி விஜயோட லியோ படத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சண்டேலாம் இதே 600 ஷோஸ் சோல்ட் அவுட்லேயும் 70 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மட்டும் லீக் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதை விட ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா ரீஜன்லையுமே ஆல்மோஸ்ட் படம் ட்ராப் ஆயிடுச்சு நேற்று. ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று வந்த வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் 50 to 55% கலெக்ஷன் 300 மட்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 500 கோடி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தேட்ரிக்கல் ரைஸ் 300 கோடி குறையாமல் போயிருக்காதுன்னு. ஸோ அப்படி பார்த்தா 600 கோடி கலெக்ஷன் கொடுத்தா தான் 300 கோடி ஷேர் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ பெரிய கலெக்ஷன் இது கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ என்னோட கெஸ் படி லைஃப் டைமாக தி கோட் படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன்.